எங்க ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு அவன் தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தானும் சாப்பிடலான்ட்டு போறான். அப்ப அவன் தம்பியும் இன்னும் பசிக்குதுக்கான்னு சொல்லவும் இவளுக்கு வச்சிருந்த சாப்பாடையும் அவன் தம்பிக்கே கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வேலை செய்யற வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்யறா. வீட்டு வேலை, தோட்டத்து வேலைன்னு எல்லா வேலையும் செய்யும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவளுக்கு பழைய கஞ்சியை சாப்பிட்றது கொடுக்குறாங்க. இவளும் அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டுல டிவி ஓடுது. அந்த டிவி ஓடுறத பார்த்துட்டே இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ டிவியை பாக்குறாங்கிறத பார்த்ததும் அந்த வீட்டு ஓனர் அம்மா வந்து டிவியை ஆஃப் பண்ணி விட்டு சீக்கிரமா சாப்பிட, பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோங்கிற ஆர்வத்துல இந்த பொண்ணு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கா. பிரியாணியும் ஒரு வழியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஓனர் அம்மாவோட பாப்பாவுக்கு கேக் வெட்டுறாங்க. வெட்டின கேக் பீஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு கொண்டு போய் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் கொடுக்குறான். கடைசியா இருக்கிற ஒரு கேக் பீஸ் இவ சாப்பிடலான்னு தனக்காக எடுத்து வச்சு சாப்பிடலான்னு போறா. அப்ப அந்த வீட்டு ஓனர் அம்மா கூப்பிட்டு இலைக்கட்டு காலி ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. இந்த பொண்ணும் கடைக்கு போய் இலைக்கட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறா. இவளுக்காக வச்சிருந்த கேக் பீஸை யாரோ தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க. இதனால அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாயிடுறா. அதுக்கப்புறமா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா தன்னோட பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், பசிக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த டாக்டரும் சிறப்பு இருக்கு, நான் சாப்பிட்டு முடிச்சதும் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணுண்டா அந்த டாக்டர்கிட்ட போய் பசிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா டாக்டர்னு கேட்கிறான். இதனால அந்த டாக்டர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. கடைசியா அந்த ஓனர் அம்மா இந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓனர் அம்மாவும் அந்த அண்டால ஒட்டி இருக்கிற அடி பிடிச்ச பிரியாணி எல்லாத்தையும் எடுத்து அந்த தட்டுல வைக்கிறான். இவளும் தான் தான் சாப்பிட போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரியாணியை கொண்டு போய் நாய்க்கு போடு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு அந்த மீத இருந்த பிரியாணியை கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டு இந்த அடிபிடிச்ச பிரியாணியை கூட நமக்கு சாப்பிட்றது கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. இந்த ஓனர் அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.